ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபி தோழரை அழைத்து சொன்னார், இன்றைக்கு 2500 நன்மை உங்களுக்கு வேண்டுமா, 2500 தீமை உங்களுடைய வாழ்வில் இருந்து களைய வேண்டுமா என்றார்கள். 2500 நன்மை உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கின்ற வழியை நான் சொல்லித் தரவா வேண்டுமா, 2500 தீமைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து ஒரு நாளைக்கு களையப்பட வேண்டுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். எவ்வளவு சாதாரணமான நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுத் தருகிற வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் பாருங்கள். ஒரு நேர தொழுகை முடிந்தவுடனே ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா 5 நேர தொழுகை, ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை. அப்ப ஒரு நேர தொழுகைக்கு 30 முறை தஸ்பீஹ் நீங்கள் சொன்னீர்கள். அப்ப 5 நேரத்திற்கு எவ்வளவு? 30 × 5 150 முறை. இரவில் நீங்கள் தூங்க செல்லுகிறீர்கள். இரவில் தூங்க செல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே ஒரு முறை. அப்ப 100 ஆயிற்று. பகல் முழுக்க தொழுகைக்கு பிறகு 30 முறை ஓதுகிற அந்த தஸ்பீஹ் 5 நேர தொழுகைக்கு 150, தூங்க செல்லும் பொழுது சொன்ன தஸ்பீஹ் 100. அப்ப 150 × 100, 150 + 100 250. 250 முறை நீங்கள் சொன்ன இந்த தஸ்பீகை அல்லாஹ் 2500 நன்மையாக வானவர்களிடத்திலே அல்லாஹ் எழுத சொல்லுகிறான். இதுதான் 2500 நன்மைகளை நீங்கள் பெறுகிற சுலபமான வழி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2500 நன்மை எழுதப்படுவது மட்டுமல்ல, 2500 தீமைகள் மறையப்படுகிறது. சிறு சிறு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் செய்து போன பாவங்கள் களையப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2500 தீமையை செய்யணும்னா கொஞ்சம் பெரியவனா தான் இருப்பான் இல்லையா? அல்லாஹ் பத்தி ஜாஸ்தி பயமெல்லாம் ஒண்ணு இல்லாம பாக்குறவனை எல்லாம் திட்டிட்டு நடக்கிறான்ல இல்ல. இன்னைக்கு ரோட்ல பார்க்கும்போது திட்டுறான், வரும்போது திட்டுவான், பின்னாடி திட்டுவான், மறைமுகமா திட்டுவான். அதே தான் தொழிலே ஒரு சில பேருக்கு. அவர்களுக்கு கூட இந்த தஸ்பீகளை முறைப்படி செய்தால் 2500 தீமைகள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். Islamic reminder.